தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்படியென்றால் தமிழ்நாடு ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதா? அதாவது ஒரு பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை இல்ல, அதீத மழை பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். 15, 18 என்று ஆங்காங்கே இருக்கலாம். வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் பெரிதாக மழைப்பொழிவு இருக்காது என்றாலும் அண்டை மாநிலங்களில் பெய்யவிருக்கும் மழையால் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளரான செல்வகுமார். ஒரு சிஸ்டம் வந்தாலே ஆந்திர பிரதேசத்துக்கு 1-2 போகலாம். நெல்லூர், திருப்பதி இந்த பக்கம் போனா அந்த தண்ணி எங்க வரும்? நிச்சயமா அது சென்னையை ஒட்டி உள்ள வடிகால் தான். பெரும்பாலும் திருவள்ளூர் மாவட்டம் வழியா கடலை வந்து கிடக்கணும், இல்லைன்னா சென்னை வழியா கடலை கிடக்கணும். ஆகவே கண்டிப்பா வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் மழை பாதிப்பு இருக்கு. ஆனா அதுக்காக இப்பவே மழை என்று வீதியில மக்கள் இருக்க தேவையில்லை. வரும் நவம்பரில் தமிழ்நாடு கூடுதல் மழைப்பொழிவை சந்திக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் செல்வகுமார் அறிவுறுத்துகிறார். எல்லா சிஸ்டமும் ஆந்திர பிரதேசமோ அல்லது ஒடிசாவோ போகாது. 1-2 போனாலும் கூட இப்போ போற தெற்காந்திர பிரதேசத்துக்கு போனா கூட அடுத்தடுத்த நிகழ்வுகள், நவம்பர் நிகழ்வெல்லாம் சென்னையை ஒட்டி கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புயலானாலும் காற்று பாதிப்பு இல்லைன்னா அது மழை பொழிவு அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை இந்த ஆண்டு இருக்கு.